துல்ஹஜ் மாதத்தின் மகத்தான 10 நாட்கள். அருள் நிறைந்த இந்த நாட்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் காணப்படுகின்றன. முதலாவதாக தக்பீர் முழங்குதல். வீடுகளில் அல்லாஹ் அக்பர் என அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நோன்பு நோற்றல். முதல் 9 நாட்கள் நோன்பு நோட்பது சிறப்பானது. குறிப்பாக அரஃபா நாளில் நோன்பை தவறவிடவே கூடாது. மூன்றாவதாக அதிகமாக திக்ருகள் செய்வது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என அதிகமான திக்ருகளை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக குர்ஆன் ஓதுதல். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இறைமறையை ஓதவும் அதன் பொருளை உணரவும் ஒதுக்க வேண்டும். அடுத்து 5ஆவதான விடயம் குர்பானி கொடுத்தல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து குர்பானி கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது 6ஆவதாக பாவ மன்னிப்பு. செய்த தவறுகளுக்காக இறைவனிடம் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளின் முகத்தில் புன்னகையை வரவழைக்க எங்களால் முடிந்த வகையில் சதக்கா செய்ய வேண்டும். 8ஆவது விடயம் கூடுதலாக தொழுகைகளில் ஈடுபட வேண்டும். கடமையான தொழுகையுடன் சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து 9ஆவதாக துஆ செய்ய வேண்டும். நல்ல வாழ்க்கை, குடும்பம், உம்மத் மற்றும் உலக சமாதானத்துக்காகவும் அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக 10ஆவதாக பொறுமை, அன்பு, ஒற்றுமை, உதவி, உண்மை பேசுதல் போன்ற பண்புகளை இந்த நாட்களில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் இந்த 10 நல்ல விடயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களை விட அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் வேறு எதுவும் இல்லை. ஆதாரம் புகாரி.